ஹரியானாவில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் குருகிராமில் சாலைகளில் மழைநீர் ஏரியைப் போல் தேங்கி நின்றது. சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நின்ற மழைநீரால் ட்ரக்குகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தத்தளித்தவாறு சென்ற நிலையில் வாகன ஓட்டிகள் தவித்தனர். கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கின்னாவூரில் உள்ள பஸ்பா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மலையிலிருந்து சேரும் சகதியுமாக தண்ணீர் ஆக்ரோஷமாக ஓடியது. இந்நிலையில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 280க்கும் மேற்பட்ட சாலைகள் முடக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு யமுனா நகருக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறியது. பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரால் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். மேலும் ஏரியைப் போல் தேங்கி நின்ற மழைநீரில் வாகன ஓட்டிகள் தத்தளித்தவாறு சென்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய பேய்மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இந்நிலையில் சாலைகளில் முழங்கால் மேல் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மரங்கள் முறிந்து வாகனங்கள் மீது விழுந்தும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தலைநகர் டெல்லியில் உள்ள பராக்கம்பா, மாயூர் விஹார், பண்டிட் பண்ட் மார்க் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.